லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அழைச்சிட்டு போங்க, லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஆவடியில் இருக்கிற அந்த பிரான்ச்சு தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க, அங்கே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்ததுக்கப்புறம் டேக்கை டிசைட் பண்ணிவிட்டு லக்ஷ்மி கிருஷ்ணா போகிறதா வேலை பார்க்குறத டேக்கை முடிவு பண்ணிக்க. இப்போ பார்க்க ஒரு வழியாக கடைக்கு போகணுன்னு கடைக்குள்ளே அனுப்பி விட்டாச்சு. இந்த மேடத்தை அனுப்பி விட்டாச்சு. இவங்க என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல. எடுத்தோடனே சோப்பு செக்ஷனுக்கு போயிட்டாங்க. ஆமாம், இவங்க குளிக்கி ஆட்டுப்பாலில் செஞ்ச சோப்பு, கழுதைப்பாலில் செஞ்ச சோப்பு தான் இவங்க வாங்குவாங்களாம். ஒரு வாரத்துக்கு 2 நாள், ஒரு நாள் தான் குளிக்குது. போயப்பில் இதுக்கு பொண்ணுட்ட சோப்பு சவுக்காரமே போதுமானது. இதுக்கு அந்த சோப்பு தான் வேணும்னு ஒரே அடம். பட் இருந்தாலும் நான் கடைசி வரல வாங்கவே இல்லையா. ஆடை வேலை குதிரை வேலை விற்றா நான் எப்படி போய் பார்க்குறது. பட் இருந்தாலும் நேச்சுரல்ஸ்க்கிறனால அந்த ரேட்டு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கெமிக்கலே அவ்வளோ ரேட்டு கொடுக்கும்போது இதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். பார்த்திங்களா, ஏபிசி கண்டெய்னர் அழகாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஏபிசியில் என்னென்ன இருக்குமோ அதே தான் இங்கே பவுட்ராக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் ஹீமோகுளோபினுக்கு நிறையா வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட். இதை வாங்கிறதுக்காக நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஹேர் ட்ரை தான் வாங்கலான்னு போனோம். லோக்கலில் போட்டு வெள்ள முடியெல்லாம் வீணாக போயிட்டுருக்கு. தலைவலி வந்தது மிச்சம். அமோனியா இல்லைன்னு எல்லா அமோனியும் அதில் தான் போட்டுருப்போம் நம்மள இருக்குது. அதனால் பார்த்தோம், சரி நேச்சுரல்ஸில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, ஒரு டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு அதை மட்டும் வாங்கலான்னு தான் போனோம். பட் கடை அங்கே ரொம்ப பெருசாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுனால என் ஒய்ஃபுக்கு இருக்குங்க என்னென்ன தான் இருக்கேன் எல்லாத்தையும் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ஒன்றோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய விஷயம் உள்ளுக்குள்ளே ஆர்கனஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்டெக்லாம் இருக்கிறமெல்லாம் பவுடர் கொடுத்துருந்தாங்க. ஹேர் ஆயில் கொடுத்துருக்காங்க. தேங்காய் பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் தேங்காய் இல்லை, பட் அதுவும் எல்லாமே ஹெர்பல் தான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வெரைட்டிலாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் காம்போ ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க. A to Z இருக்குங்க. நெயில் பாலிஷ்லேருந்து, லிப் பாம்லேருந்து, சோப்புலேருந்து, சீப்பில் என்னடா ஹெர்பல் கேட்குறீங்களா, வுட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க சீப்பு. அப்புறமேட்டுக்கு அந்த கிருமி இந்த கிருமி உடம்புக்கு தேவையான அத்தனையும் வச்சுருக்கிறாங்க. ஃபேஸ் வாஷ்லேருந்து சன்செட்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே ஹெர்பல் அப்படிங்கிறனால நம்பி வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கெமிக்கலுக்கே நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு உடம்பு புண்ணாக்கிட்டு இருக்கோம். கேன்சர்லாம் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல்ஸை கண்டிப்பாக நம்ம வரவேற்பு கொடுக்குறதோட அதுக்கு ஆதரவும் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இனி வரப்போகிற காலங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இந்த கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது முழுக்க பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. ஏன்னா என் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இது போகிறது 2 வீடியோனால என்னை யாரும் கூப்பிட்டு பெய்டு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் எப்படி பார்த்துருவோமே அப்படின்ட்டு நாங்கள் அந்த ஹேருக்காக போடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என் ஹேர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ அதனால் சரி நேச்சுரல்ஸாக போட்டு கொஞ்சம் பார்க்கப்போய் அப்படிங்கிறதுனால தான் போன இடத்துல எல்லாத்தையும் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு சும்மா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு எல்லாத்தையும் வீடியோவும் எடுத்தாச்சு. கடைசியாக முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அவங்களே க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துச்சு. போகலாமா, அங்கே எங்கேம்மா போவோம்மா, பில்லை போட்டுட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லி அவளை முடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடுபட்டு ஒரு வழியாக கீழே வந்துட்டு இருக்கிறாங்க மேடம். அவ்வளோதான், வேறு என்ன. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நம்ம திரும்ப சந்திச்சுட்டு இருக்க போகிறோம். எந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. வீட்டுக்கும் வந்தாச்சு. பாய்.